வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கும் நம்ம வந்து தீபாவளி ஸ்வீட் தான் பார்க்க போறோம். இது வந்து அதாவது கடலை மாவு, அதுக்கப்புறம் வந்து முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, இந்த பவுடர்லாம் சேர்த்து தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு அளவு சொல்லிடுறேன். நான் கடலை மாவு வந்து இந்த கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன். இதில் போட்டிருக்கேன், ஏன்னா வந்து சளிச்சிக்கணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். அடுத்தது முந்திரி பருப்பு வந்து பவுடர் பண்ணி ஒரு கப்பு, பாதாம் பருப்பு பவுடர் பண்ணி ஒரு கப்பு, ஒரு கப்பு பால், 2 கப்பு சர்க்கரை, 1 கப் நெய். இதுதான் அளவு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கடலை மாவை வந்து லைட்டா சலிச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா அது ஒரு வாசனை வரும் இல்லையா, பச்சை வாசனை போக லைட்டா வறுத்துக்கலாம். கடலை மாவை லைட்டா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். நெய் 1 கப்பு. இது கூடவே வந்து நம்ம அடுப்பு சிம்லேயே தான் இருக்கு. முந்திரி பருப்பு பவுடர், அப்புறம் பாதாம் பருப்பு, பால் 1 கப்பு, சர்க்கரை 2 கப்பு சர்க்கரை. சிம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. அதே மாதிரி கைவிடாம கலருங்க. எந்த அளவுல எடுக்கிறோமோ அந்த அளவு. ஆமா, எல்லாமே ஒரே கப் அளவு தான். பாருங்க, சின்ன கப்ல தான் எடுத்திருக்கேன். அதே அளவு தான் எல்லாமே எடுத்துக்கணும். பெரிய கப் இருந்தா பெரிய கப். ஆமா, எந்த அளவுல எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுல எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. நம்ம நெய், பால் எல்லாமே முன்னாடியே சேர்த்தாச்சு. ஸோ கைவிடாம அப்படியே கலரிண்டே வாங்க. சேர்ந்தாப்புல வரும். இதுக்கும் பதம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, கையில வந்து நீங்க தொட்டு உருட்டி பாத்தீங்கன்னா உருட்ட வரணும். அதுதான் பதம். அவ்வளவுதான். நம்ம பதம்லாம் பெருசா தேவையில்லை. இருந்தாலும் அந்த உருட்டுற பதம் வந்தோடனே டக்குன்னு எடுத்து போட்டுடலாம். பாருங்க, சேர்ந்து வருது, தெரியுதா உங்களுக்கு? நல்லா சேர்ந்து வரணும். இன்னும் கொஞ்ச நேரம் பாருங்க, தெரியுதா? பூத்து வந்து இருக்கு. இன்னும் பதம் வரல, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். பாருங்க, நான் பதம் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. தெரியுதா உங்களுக்கு? உருட்டுற பதம் வந்துருச்சு பாருங்க. அவ்வளோதான். சரி, இதை நம்ம அப்படியே எடுத்து இதில் போட்டுடலாம். பாருங்க, இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் வந்து தெரியுதா உங்களுக்கு நெய் விட்டுருக்கேன் நான். அவ்வளோதான். நம்ம இது மாதிரி ஒட்டாம பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? இது சுருண்டு வரணும். இப்போ நம்ம அந்த பிளேட்ல போட்டுடலாம். பாருங்க, செட் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஆறுனாவிட்டு, கொஞ்சம் வெது வெதுப்பா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆறிடுது, கட் பண்ணிடலாம். ஆமா, கொஞ்சம் வெது வெதுப்பா இருக்கும்போது கட் பண்ணிங்கன்னா ஈஸியா இருக்கும். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நம்மளுடைய கடலை மாவு பாதாம் கேஷ்யூ கேக் இல்லை பர்ஃபி, எப்படி வேணாலும் சொல்லலாம், ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன அளவில் போட்டு கரெக்டாக பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக வந்து கடலை மாவு, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு கேக்கு இல்லை பர்ஃபி ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.